9வது நாள். இந்த வீதியிலே யாழ்மூரி பண் நாளைக்கு வந்து மன்னனுக்கு பேர் சொல்லப்படக்கூடிய அந்த வாகனத்தோடு நல்லூரிலே இந்த தமிழ் திருமுறைகளுக்கு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி 2000 நல்லூர் கந்தன் மகோற்சவத்தினுடைய 9வது நாள். இந்த நாட்கள் எல்லாமே எவ்வளவு வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான விஷயம். நாளைக்கு வந்து மஞ்சத்தில் முருகப்பெருமான் எழுந்து வருகிற அந்த காட்சி, பின்ன நீங்கள் பார்க்குற இந்த சப்பரம் கூட இப்போ தயாராகி கொண்டிருக்கிறது. கட்டுமான பணிகள், இது வானுயர்ந்து வரக்கூடிய முருகப்பெருமானை சுமந்து வருகிற அற்புதமான காட்சி. ஏனைய நாளை போல் இல்லாமல் ஒரு மப்பு மந்தாரமான சூழலோடு 9ஆம் நாளில் இன்னும் ஒரு மிக முக்கியமான வாகனம், அண்ணனுக்கு பேர் சொல்லப்படக்கூடிய அந்த வாகனத்தோடு தம்பி இன்றைக்கு தன்னுடைய துணைவியர் இருவரையும் தனியாகவும் தான் தனியாகவும் எழுந்து வரக்கூடிய இந்த அற்புதமான காட்சி. ஒவ்வொரு நாளையும் கொண்டு வருவது போல நல்லூர் திருவிழான சிறப்பான விஷயம் இருக்கிறது. அதை தாண்டி பிரசன்னா குருக்கள் இங்கால பாடக்கூடிய கந்தர் அனுபூதி தமிழனுடைய சிறப்போடு மறுபக்கமாக திருவாசகம், கோவில் தொடர்பில் சிறப்பான விஷயங்கள், திருவிழா தொடர்பில் முக்கியமான விடயங்கள் எப்படி இருக்கு. இந்த மாலை பொழுதுல வளமையா வந்து சுட்டரிக்கிற சூரியன் எல்லாரையுமே கண்ணை குத்தி கொண்டிருப்பார். ஆனால் நிறைந்த மப்பும் மந்தாரமான சூழல்ல சுவாமி உள்ளுக்கு பூசை எல்லாமே ஆரம்பமாகி வீதி வளத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய வேளையில் வந்து ஏராளமானவர்கள் இப்போதான் இப்படி இருக்கும். கொஞ்சம் போக போக 6 மணிக்கு சுவாமி வெளில வருவார். 4:45 வசந்த மண்டப பூசை இடம்பெறும். அதைத் தொடர்ந்து சுவாமி வெளிவீதி வருகிற போது இந்த இடமெல்லாம் நிறைந்து போயிருக்கும். அந்த காட்சிகளையும் சேர்த்து பார்க்கலாம். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஃபாலோ செய்து பாருங்கள். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. தேவைப்படக்கூடிய காணொலி அனுப்பிங்க. நல்ல திருவிழா தொடர்பில் யார் யாரெல்லாம் தவற விடுறீங்க, காணொலி எப்படி இருக்குன்ற விஷயங்களையும் வந்து நீங்கள் சொல்லுங்கள். சரி, தொடர்ந்து போய் பார்க்கலாம் இன்றைய நாளுக்குரிய மாலை திருவிழா மகோற்சவம் எப்படி இருக்குன்னு சொல்லி. வசந்த மண்டப பூசைகள் எல்லாமே முடிந்து கொடித்தம்ப பூசை இடம்பெறுகிறது. ஏனைய ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு விதமான வளமை. நல்லூரை பொறுத்தவரை இப்படித்தான் வசந்த மண்டப பூசைக்கு பிறகுதான் இந்த தம்ப பூசை எல்லாமே இடம்பெறும். இதுக்கு பிறகு வசந்த மண்டபத்திலிருந்து சுவாமி எழுந்தருளி ஆரோப்பணிக்கிற விஷயம். 4:45 வசந்த மண்டப பூசை, 5 மணிக்கு நடக்கும். அதுக்கு பிறகு சுவாமி உள்வீதி வலம் சரியாக 6 மணிக்கு வெளியில் வருவார். அதற்காக வசந்த மண்டபத்தில் இருந்து சுவாமி புறப்பட்டு வருகிறார். இன்றைய நாளில் இன்னும் ஒரு மிக முக்கியமான வாகனம். அதை விட ஏனைய நாள் திருவிழாக்களை விட இந்த நாள் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலையும் திருவிழாக்கள் வந்து வித்தியாசமாக பல்வேறுபட்ட விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்கு இடம்பெறும் என்றதான் சிறப்பான விடயம். வாகனம் சரி, நடைமுறைகள் சரி, உள்வீதிலையும் வெளிவீதிலையும் மேற்கொள்ளப்படக்கூடிய வழிபாட்டு முறைகள் சரி, ஏராளமான மாற்றங்கள் இருக்கும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு வரக்கூடிய வாகனம், அதே மாதிரி தான் தொடர்ந்து வெளிவீதி வரைக்கும் இடம்பெறக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள், அது தொடர்பில் எல்லாம் இந்த நாளில் நாங்கள் விளக்கமாக அப்படி நடக்குது, அதில் இருக்கக்கூடிய தாற்பயங்கள், இப்படியான விஷயங்கள் எல்லாவற்றையும் பேசலாம். இன்றைய நாளில் யானையில் ஒரு வேல்பெருமான் எழுந்து வரப்போகிறார். நாளைய நாளில் மிக முக்கியமான வாகன மாற்றம். அது மட்டுமல்ல, வெளிவீதி வரக்கூடிய சுவாமியிலையும் வந்து மாற்றம் இருக்கு. தொடர்ந்து நாங்கள் இந்த 9ஆம் திருவிழாவினுடைய மாலை காட்சிகளை பார்க்கலாம். உள்வீதி வளத்தின் தொடர்ச்சியாக வந்து யாகம் நோக்கி முருகப்பெருமானும் வள்ளி தெய்வானையும் தனித்தனியான வாகனங்களில், யானை வாகனங்களில் எழுந்தருளுகிறார்கள். இன்றைய நாளில் வந்து சிவாச்சாரியர்கள் எல்லாருக்குமே கருப்பு நிறத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரிமுகன் என்பது யானையினுடைய ஒரு பேராக இருக்குது. விநாயகரையும் நாங்கள் அப்படி அழைப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் இந்த நிறம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிவீதியில் அதிகளவான ஒலிவாத்தியங்கள் இசைக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள், அந்த கலைஞர்கள் அல்லது பக்தர்கள் தொண்டர்கள் அதற்கு தயாராக இருக்காங்க. அதை தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், தொடர்ந்து ஒவ்வொரு விடயமாக நான் சொல்லிக்கொண்டு போய்க்கல உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே புரியக்கூடியதாக இருக்கும்.
வழமையாக கோவிலுடைய பிரதான சிவாச்சாரியர் வைகுந்தவாச குருக்கள் ஏனைய சிவாச்சாரியர்களோடு வருவார்கள். பிரசன்னா குருக்கள் கிளிக்கோபுர வாயிலாலே வந்து தந்திர அனுபூதி பாடுவார். பிறகு முருகப்பெருமானோடு வந்து வடக்கு மூலையில் இருந்து திருவாசகம் அதனுடைய பொருள் எல்லாவற்றையும் சொல்வார். ஆனால் முன்புற வாயிலாலே இன்றைக்கு வெளியே வந்திருக்கிற போது பல பேருக்கு என்ன மாற்றம் நிகழப்போகிறது என்பது புரிந்திருக்கும். இவ்வளவு நாளும் வெளிவீதியில் தனியான மங்கள இசை, அதே மாதிரி தான் குழல் இசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு தமிழ் திருமுறைகளுக்கு, தேவார திருமுறைகளுக்கு முன்புற பகுதியிலே முக்கியத்துவம் கொடுக்கப்பட போகிறது. அதுக்கு முன்பாக இந்த இடத்திலெல்லாம் ஒலிவாத்தியங்கள் இசைக்கப்பட்டதுக்கு பிறகு இது திரும்புகிற வேளையில், தேர்முட்டியால முருகப்பெருமான் திரும்புகிற வேளையிலிருந்து திருமுறைகள், அதுக்கு பிறகு கந்தர் அனுபூதி. இந்த இடத்துல இருந்து திருமுறைகள் பாடப்பட்டு, அது மாத்திரமல்ல நாதஸ்வரத்திலே அது இசையாக அல்லது நாதஸ்வர வடிவத்திலும் இந்த இடத்துல ஒலி எழுப்பப்படுகிறது அல்லது அது பாடப்படுகிறது என்பதுதான் சிறப்பான விஷயம். ஒவ்வொரு நாள்லையும் சொல்வது போல தான் வான் நோக்கி இந்த கோபுரம் எழுந்திருப்பது போல தமிழின் சிறப்பும் தமிழின் இசை சிறப்பும் பிரசன்னா குருக்களாலே நல்லூர் கந்தனுக்கு இன்னும் ஒரு அழகு அலங்காரம் சேர்க்கப்படுகிறது. அந்த இசைக்காக ஏராளமானவர்கள் காத்திருப்பார்கள். முருகனும் அதை நோக்கி இப்போது வந்து கொண்டிருக்கிறார். பிரசன்னா சிவாச்சாரியரும் தேவார திருமுறைகளை முருகனுக்காக பாடிக்கொண்டே இந்த இடத்துல கந்தர் அனுபூதி அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு எல்லாவற்றையும் சேர்த்து இந்த இடத்துல உரைக்க இருக்கிறார்.
பூமேல் மயல்வாய் அறமை புணர்வீர் நானே நடவீர் நட யாமாதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் பாய் அறம்மை புணர்வீர் மெய் புணர்வீர் அறம்மை புணர்வீர் நாமே நடவீர் நடவீர் இனியே இனியே யாம் ஓதிய கல்வி தானே வரவேலவர் தந்தது நல்லை கந்தன் தந்தது யாமோதிய கல்வியும் எம் அறிவும் நல்லூர் தந்த பெருமான் தந்தது யாமோதிய கல்வி எம் அறிவும் தாமே பெற தாமே பெற நல்லை தந்தன் தந்தது யாமோதிய கல்வி யாமோதிய அறிவு எல்லாம் 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 நல்லூர் தந்த பெருமான் தந்தது பூமேல் மயல் இந்த பூமியில் இருக்கின்ற மயக்கமானது நீங்கி மக்களே நீங்கள் எல்லோரும் அறத்தை பேருங்கள் அறத்தை சிந்தியுங்கள் அறத்தை நாடுங்கள் தந்தப் பெருமான் உங்களுக்கும் கருணை புரிவார் அறம்மை புணர்வீர் நாமே நடவீர் நடவீர் இனியே எலும்பில்லாத நாக்கினால் தவறானது எதையும் பேசாதீர்கள் அறம்மை புணர்வீர் நல்லை கந்த பெருமான் அறம் தருவார் நலம் தருவார் யாவோரிய கல்வி மெம்மறிவும் தாமே வரவேலவர் தந்ததனார் தந்ததனார் பூமே மயல் பாய் பூமியில் இருக்கின்ற மயக்கமானது நீங்கி ஆதையமாக இன்னா சொல் எல்லாம் நீங்கி அறம்மை புணர்வீர் நாமே நடவீர் நடவீர் இனியே கண்டதையும் பேசாதீர்கள் தெரிந்து அறிந்து கந்த பெருமானை நல்லை கந்த பெருமானை பணிந்து பணிந்து அறம்மை புணர்வீர் அறம்மை புணர்வீர்
ஏராளமான குழுக்கள் வெவ்வேறுபட்டதாக பஜனை நிகழ்விலே முருகனை பாடி பணிந்து இந்த வீதி வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஆரம்பத்தில் நான் சொல்லியிருப்பேன் ஒரு விஷயம், இதிலே இந்த சிறுவர்களை வைத்து வேலன் சுவாமிகள் செய்யக்கூடிய சிவகுரு ஆதனம் முன்னிடக்கூடிய பணியும் வரவேற்கத்தக்கது. ஒரு நாளும் சொல்கிறது போல தான் இந்த நாளில் இந்த தேவார திருமுறைகளுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. செந்தமிழ் சொல்லருவி லலிசன் அவர்கள் இது தொடர்பான சிறப்பான தகவல்களோடு இணைந்து கொள்கிறார். நெல்லை முருகப்பெருமானுடைய மீளா அடியவர்களே, இன்றைய தினம் 9ஆம் நாள் திருவிழா. வெள்ளை யானையிலே முருகப்பெருமான் ஏறி வருகின்ற அற்புதமான காட்சியை தரிசித்து கொண்டிருக்கிறீர்கள். அதே போல கபில நிற யானையிலே தேவியர் இருவரும் உலா வருகிற காட்சியை பார்க்கிறீர்கள். இன்றைய தினம் ஒரு சிறப்பு என்னவென்றால், வெளிவீதியிலே 9ஆம் வீதியிலே யாழ் மூரி பண் பாடுவார்கள். அது என்ன யாழ் மூரி பண்? முதலாம் திருமுறையிலே திருஞான சம்பந்தர் பாடியது இந்த யாழ் மூரி பண். திருஞான சம்பந்தருக்கு இசை மீட்டுகின்ற பணியை ஒரு பாணர் செய்கிறார். அந்த பாணருக்கு என்ன பெயர் என்றால், அவர் நீலகண்ட யாழ்ப்பாணர். அவருக்கு முன் அடை திரு என்று போட்டு திருநீலகண்ட யாழ்ப்பாணர். அவருடைய மனைவி மதங்க சூளாமணி, அவள் சேர்ந்து பாடுகிறாள், பக்கப்பாட்டு பாடுகிறாள். ஒரு வகையிலே பார்த்தால் எங்களுடைய சைவ சமயத்திலே முதலாவது ஓதுவார் மதங்க சூளாமணியாகத்தான் இருக்க வேண்டும். சேர்ந்து பாடுகிறாள். இப்போ திருஞான சம்பந்தர் குறைந்த வயது. திருஞான சம்பந்தருக்கு மிகப்பெரிய புகழ் பெயர். இப்படியெல்லாம் பாடுகிறார், என்ன அருமையாக பாடுகிறார், எப்படி இசை மீட்டி பாடுகிறார், இப்படியெல்லாம் பெயர் புகழ் வருகிற பொழுது இந்த பாணரை சுற்றி இருக்கிறவர்கள் அல்லது அவருடைய ஊரவர்கள் எல்லோரும் அல்லது அவருக்கு விருப்பமானவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். இந்த பெருமைகளுக்கெல்லாம் புகழுகளுக்கெல்லாம் காரணம் பாணருடைய இசைதான். பாணர் இப்படி இசை மீட்டாவிட்டால் சம்பந்தரால் இப்படி பாட முடியுமா என்று அவர்கள் கேள்வியை எழுப்புகிறார்கள். இது பாணருக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்கிறது. ஐயையோ, என்னுடைய பாட்டினால்தான், என்னுடைய இசையினால்தான் சம்பந்தர் இப்படி ஃபேமஸ் ஆகிறாரா, இது என்ன அபச்சாரம் என்று சம்பந்தரிடமே போய் கேட்கிறார். ஐயனே, இப்படி ஒரு வேதனையான செய்தியை நான் கேள்விப்படுகிறேன், எனக்காக ஒரு காரியம் செய்யுங்கள். நீங்கள் பாட நான் யாழிலே மீட்டிக்கொண்டிருக்கிறேன். யாழ் என்பது பின்னர் வீணை என்கின்ற வடிவத்திற்கு வந்திருக்கிறது, மருவிய வடிவம். யாழிலே நான் மீட்டிக்கொண்டிருக்கிறேன். யாழிலே தந்திகளை மீட்ட முடியாது, அதற்கு தந்தி வாத்தியம் தந்தியை மீட்ட முடியாதபடி ஒரு இடக்கு முடக்காக ஒரு பாட்டு பாடுங்கள் கேட்கிறார் பாணர். சரி, பார்க்கலாம் என்று சம்பந்தர் தருமபுரத்திற்கு, திருத்தருமபுரம் என்று அந்நாளிலே சொல்வார்கள். தருமபுரத்திலே இப்பொழுது ஆதீனம் கூட இருக்கிறது. தருமபுரத்திற்கு விஜயம் செய்கிறார் சம்பந்தர். தருமபுரத்திலே வைத்துத்தான் பிரசன்ன சிவாச்சாரியார் பாடிய அந்த பாடல் மாதர் மடப்பிடியும், அது யாழ்மூரி பண்ணென்றே அதற்கு சொல்கிறோம். இப்பொழுது அவர்கள் அடானா ராகத்திலே பாடுகிறார்கள். மட அன்னமும் அன்னதோர், அதாவது யானை போல நடக்கிறாளாம் யாரு? உமாதேவி. அன்னம் போல நடக்கிறாளாம் உமாதேவி. அவளை பாகமாய் வைத்திருக்கிற திருத்தருமபுரத்தில் இருக்கிற இறைவா என்று பாடுகிறார். மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் அன்னதோர் நடை உடை மலை மகள். இப்படியே அந்த யாழ்மூரி எப்படி போகும்ன்ற நடை உடை மலை மகள், நடை உடை மலை மகள், நடையுடை மலை மகள். இவருக்கு வாசிக்க முடியாமல் போகிறது, யாழிலே மீட்ட முடியாமல் போகிறார். இப்போ இவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த மீட்ட முடியாத கவலையிலே, ஒருபுறம் வாயாலே கேட்டவர் இவர் தான், மீட்ட முடியாத கவலையிலே என்ன செய்கிறார் என்றால், இந்த யாழை உடைப்பதற்கு போகிறார், வளைப்பதற்கு போகிறார். மூரி என்றால் வளைந்த என்று பொருள். ஆகவே யாழை உடைப்பதற்கு போகிறார். சம்பந்தர் ஐயனே பொறுத்துக்கொள் என்று மறிக்கிறார். இப்படி அவர்கள் 11 பாடல் பாடுகிறார்கள். அதுதான் யாழ்மூரி பண்ணிலே அமைந்திருக்கிற விசேஷம். அதை ஒவ்வொரு வருடமும் இப்பொழுது நல்லூரிலே ஒரு சிறப்பாக, நல்லூரிலே இந்த தமிழ் திருமுறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது வழக்கம். உஷாந்தன் வியூவினூடாக கந்தர் அனுபூதி கேட்டு, அதுவும் இன்றைக்கு
ஒரு அருமையான எனக்கு பிடித்தமான ஒரு பாடல். நாமேல் நடவீர் நடவீர் இனியே. ஏனென்றால் இது பேங்க் மாதிரி முருகன் தந்திருக்கிறான். யாமோதிய கல்வியும் மும்மறிவும் தாமே பெற, தானே ரிட்டர்ன் எடுக்க, தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமைப்பு உணர்வீர். அறமெய்ப்பு உணர்வீர், அறத்தை உணர்வீர், அறமைப்பு உணர்வீர். இப்படி எல்லாம் பொருள் கொள்ளலாம். அப்படிப்பட்ட அருமையான பாடலை இன்றைக்கு சமர்ப்பித்தார்கள். அதே நேரம் ஈசான மூலையிலே திருவாசகம் சமர்ப்பிப்பார்கள். நல்லூரிலே இந்த திருமுறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற அந்த பாங்கை இப்பொழுது யாழ்மூரி பண்ணிலும் பார்த்தோம், ரசித்தோம், மகிழ்ந்தோம், பக்தி வயப்பட்டோம். நீங்களும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைக்கு பெற்றிருக்கிறீர்கள். அந்த வகையில் முருகப்பெருமானுடைய திருவருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். நாளைய தினம் ஒரு முக்கியமான நாள், மஞ்சள் திருவிழா. காலையிலே தொடக்கம் முத்துக்குமார சுவாமியினுடைய அருளாட்சி ஆரம்பமாகிவிடும். இப்பொழுதெல்லாம் முத்துக்குமார சுவாமி முத்து பதிக்க பெற்றவராக, செல்வ முத்துக்குமரனாக அவர் காட்சி தருகிறார். காலையிலே உள்வீதியிலே கைலாச வாகனம் இருக்கிறது, மாலையிலே மஞ்சத் திருவிழா இருக்கிறது. இவற்றிற்கெல்லாம் வருகை தந்து இயன்றவர்கள் முருகப்பெருமானை வழுத்துங்கள் என்று அழைத்து இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடை கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வலம் வருகிற முருகப்பெருமான் தமிழ் இசையை கேட்டு இந்த இடத்துல திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கு முருக மாட்டார் என்று சொல்வார்கள். அந்த அளவு தூரம் தேன் சுட்டக்கூடிய பாமாலைகளை தரக்கூடிய திருவாசகம் ஒலிக்க விடப்படுகிறது. யானை ஏறி வீதி வலம் வந்த முருகப்பெருமான் பக்தர்களுடைய துயரெல்லாம் துடைத்து தன் இருப்பிடம் ஏகுகிறார்.